வணக்கம். ஃபார்மா ரிசர்ச்சுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சரி, ஒரு புது மருந்து வருதுன்னு கேள்விப்படுறோம். அது நிஜமாவே வேலை செய்யுமா செய்யாதான்னு நாம எப்படிங்க நம்புறது? அது பாதுகாப்பானதுதான்னு டாக்டருங்க எப்படி முடிவு பண்றாங்க? எப்போவாச்சும் இதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இந்த மர்மமான கேள்விகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை, அதாவது மருத்துவ ஆராய்ச்சியோட 2 முக்கியமான வகைகளை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். மருத்துவ ஆராய்ச்சிய ஒரு பெரிய மர்மத்தை தீர்க்கிற ஒரு துப்பறியும் வேலை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த மர்மத்தை அணுகிறதுக்கு துப்பறிவாளர்கள்கிட்ட 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒரு துப்பறிவாளர் நேரா களத்துல இறங்கி சில சோதனைகளை செஞ்சு எது காரணம்னு அதிரடியா கண்டுபிடிப்பார். ஆனா இன்னொருத்தர் ரொம்ப அமைதியா இருந்து என்ன நடக்குதுன்னு கவனிச்சு ஆதாரங்களை திரட்டி ஒரு முடிவுக்கு வருவார். நம்ம மருத்துவ சோதனைகள்லயும் இதே 2 வகைகள் தாங்க இருக்கு. ஒன்னு இன்டர்வென்ஷனல், அதாவது தலையிட்ட ஆய்வுகள். இன்னொன்னு அப்சர்வேஷனல், அதாவது கண்காணிப்பு ஆய்வுகள். இந்த 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிம்பிள். இன்டர்வென்ஷனல் ஆய்வுகள்ல ஆராய்ச்சியாளர் ஒரு சோதனையாளர் மாதிரி செயல்படுவார். அவங்க ஒரு குழுவுக்கு புதுசா ஒரு மருந்தை கொடுத்து அதனால என்ன விளைவு ஏற்படுதுன்னு ரொம்ப தீவிரமா கண்காணிப்பாங்க. அதாவது அவங்க ஒரு செயலை செஞ்சு அதோட விளைவை சோதிச்சு பார்க்கறாங்க. ஆனா அப்சர்வேஷனல் ஆய்வுகள்ல ஆராய்ச்சியாளர் ஒரு விவரக்குறிப்பாளர் மாதிரி. அவங்க எந்த விதமான தலையீடும் செய்யாம நிஜ உலகத்துல மக்கள் என்ன செய்றாங்க, அதோட விளைவுகள் என்னன்னு சும்மா கவனிச்சு பதிவு மட்டும் செய்வாங்க. ஒன்னு காரணத்தை கண்டுபிடிக்குது, இன்னொன்னு தொடர்புகளை கண்டுபிடிக்குது. சரி, முதல்ல நம்ம அதிரடி துப்பறிவாளரான சோதனையாளரை பத்தி பார்ப்போம். அதாவது தலையீட்டு ஆய்வுகள். ஒரு மருந்து ஒரு குறிப்பிட்ட நோயை குணப்படுத்துதுன்னு நாம சும்மா சொல்லிட முடியாது இல்லையா? சந்தேகத்துக்கே இடமில்லாம ஆணித்தரமா அதை நிரூபிக்கணும். அதுக்கு இந்த ஆய்வுகள் மட்டும்தான் ஒரே வழி. அதனால தான் இதை மருத்துவ ஆராய்ச்சியோட தங்கத்தரம், அதாவது கோல்டு ஸ்டாண்டர்ட்னு சொல்றாங்க. ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பானது, அது வேலை செய்யுதுன்னு நிரூபிக்க இந்த சோதனைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆய்வுகள் எப்படி இவ்வளோ நம்பகத்தன்மையா இருக்கு? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல ரேண்டம் அசைன்மெண்ட், அதாவது யார் புது மருந்து எடுத்துக்குவாங்க யார் எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி சீரற்ற முறையில முடிவு பண்றது. இதனால எந்த ஒரு சார்புக்கும் இடம் இருக்காது. ரெண்டாவதா கண்ட்ரோல் குரூப்ஸ். மருந்து எடுத்துக்கிறவங்களோட முடிவுகளை மருந்து மாதிரியே இருக்கிற ஆனா மருந்து இல்லாத ஒரு போலி மாத்திரையை எடுத்துக்கிற இன்னொரு குழுவோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. இதுக்கு பேரு பிளசிபோ. கடைசியா பிளைண்டிங். யாருக்கு உண்மையான மருந்து கொடுக்கப்படுதுன்னு நோயாளிக்கோ சில சமயம் மருத்துவருக்கோ கூட தெரியாது. இந்த மாதிரி கடுமையான நெறிமுறைகள் பக்கச்சார்பான முடிவுகளை முற்றிலுமா தடுத்துடும். இந்த தலையீட்டு ஆய்வுகள்லயும் பல வகைகள் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையல், RCT, அதாவது சீரற்ற கட்டுப்பாட்டு சோதனை. இதுதான் ஆதார மருத்துவத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம். அடுத்ததா கிராஸ் ஓவர் ஆய்வுகள். இதுல ஒரே நோயாளி முதல்ல ஒரு மருந்தையும் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மருந்தையும் முயற்சி செய்வார். இதனால அவருக்கு ஒரு கண்ட்ரோலா பயன்படுத்திக்கலாம். கடைசியா ஃபேக்டோரியல் ஆய்வுகள். இது ஒரே நேரத்துல 2 இல்ல அதுக்கு மேல சிகிச்சைகளை சோதிக்க உதவுது. உதாரணமா மருந்து A மட்டும் எப்படி வேலை செய்யுது, மருந்து B மட்டும் எப்படி வேலை செய்யுது, ரெண்டும் சேர்ந்தா எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரே ஆய்வுல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம சோதனையாளர் எப்படி வேலை செய்றாருன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2வது துப்பறிவாளரான விவரக்குறிப்பாளரிடம் வருவோம். இவர்தான் கண்காணிப்பு ஆய்வுகளை நடத்துறவர். இங்க நிஜ உலகத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லாத சூழல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். மக்கள் அவங்க அன்றாட வாழ்க்கையில என்ன செய்றாங்க, அவங்க என்ன மருந்துகள் எடுத்துக்கிறாங்க, அதனால அவங்க உடல் நலத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் அமைதியா கவனிச்சு டேட்டாவை சேகரிப்பாங்க. இந்த ஆய்வுகளோட மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, இது 2 விஷயங்களுக்கு இடையில இருக்கிற தொடர்பு, அதாவது அசோசியேஷனை மட்டும்தான் காட்ட முடியும். ஆனா காரணத்தை, அதாவது காஷியேஷனை நிரூபிக்காது. ஒரு பிரபலமான உதாரணம் சொல்றனே, ஐஸ்கிரீம் விற்பனை அதிகமாகும் போது நீரில் மூழ்கி இறப்பவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. இதுக்கு ஐஸ்கிரீம் தான் காரணம்னு சொல்லிட முடியுமா? முடியாது. கோடைக்காலம் தான் 2க்குமே பொதுவான காரணம். அதுபோலதான் இந்த ஆய்வுகள் தொடர்புகளை கண்டறிய உதவுமே தவிர காரணங்களை உறுதியா சொல்லாது. அதே சமயம் நெறிமுறை ரீதியா இதுல நோயாளிகளோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம். கண்காணிப்பு ஆய்வுகள்லயும் 3 முக்கிய வடிவமைப்புகள் இருக்கு. முதல்ல கோஹார்ட் ஸ்டடீஸ். இதுல புகைப்பிடிப்பவர்கள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பழக்கமுள்ள ஒரு குழுவை பல வருஷங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க உடல் நலத்துல என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்ப்பாங்க. இது ஒரு முன்னோக்கி பயணம் மாதிரி. 2வது கேஸ் கண்ட்ரோல் ஸ்டடீஸ். இது அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும். ஒரு குறிப்பிட்ட நோய் உள்ளவங்களையும் இல்லாதவங்களையும் ஒப்பிட்டு அவங்களோட கடந்த காலத்தை ஆராய்ந்து என்ன வேறுபாடுன்னு கண்டுபிடிப்பாங்க. 3வது கிராஸ் செக்ஷனல் ஸ்டடீஸ். இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு ஊரோட உடல்நிலையை போட்டோ எடுக்கிற மாதிரி. உதாரணமா, இன்னைக்கு சென்னையில எத்தனை பேருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு கணக்கெடுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம்.
பாருங்க, இந்த 2 துப்பறிவாளர்களும் ஒருத்தருக்கொருத்தர் எதிரிங்க கிடையாது. சொல்லப்போனா அவங்க ஒரு சூப்பரான டீம். இந்த அட்டவணையை பாருங்களேன். ஒரு மருந்து டெவலப்மெண்ட்ல ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 3 வரைக்கும் நம்ம சோதனையாளர் நடத்துற இன்டர்வென்ஷனல் ஆய்வுகள் அந்த மருந்து வேலை செய்யுதா, அதுக்கு காரணம் என்னன்னு நிரூபிக்குது. ஆனா மருந்து மார்க்கெட்டுக்கு வந்த பிறகு, அதாவது ஃபேஸ் 4ல நம்ம விவரக்குறிப்பாளரோட வேலை ஆரம்பிக்குது. நிஜ உலகத்துல லட்சக்கணக்கான மக்கள் அந்த மருந்தை பயன்படுத்தும் போது அதோட நீண்டகால பாதுகாப்பு எப்படி இருக்கு, அதோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கண்காணிக்கிறதுக்கு இந்த அப்சர்வேஷனல் ஆய்வுகள் தான் நமக்கு உதவுது. பாத்தீங்களா, ஒன்னு இல்லாம இன்னொன்னு கிடையாது. சுருக்கமா சொல்லணும்னா, இன்டர்வென்ஷனல் ஆய்வுகள், அதாவது நம்ம சோதனையாளர் ஏவால தான் பி ஏற்படுகிறதுங்கிற காரணத்தை நிரூபிக்கிறார். ஆனா அப்சர்வேஷனல் ஆய்வுகள், அதாவது நம்ம விவரக்குறிப்பாளர் எக்ஸுக்கும் ஒய்க்கும் தொடர்பு இருக்கலாம்ங்கிற கோணத்தை ஆராய்கிறார். ஒன்னு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு புது மருத்துவ சிகிச்சை பத்தின செய்தியை படிக்கும்போது உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க, இது எந்த வகை ஆய்வோட முடிவு? இது காரணத்தை நிரூபிக்குதா அல்லது ஒரு தொடர்பு மட்டும்தான் காட்டுதா? இந்த விளக்கத்துல எங்களோட இணைஞ்சிருந்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கோங்க, தொடர்ந்து கேள்வி கேளுங்க. இது உங்க ஃபார்மா ரிசர்ச், உங்களோட கற்றல் துணை.